ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்வ விநாயகர் கோயில், கோல்டன் காலனி, அண்ணா நகர், சென்னை. இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் மோப்பேர் போல வழியில் அண்ணா நகர் அந்த மெயின் ரோட்டில் அண்ணா நகர் வெஸ்ட் அந்த ஈஸ்டர்ன் காலனி பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் மூளை தள்ளி தான் இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்கு எல்லாருமே போயிட்டு வந்தப்போ அவங்க சொல்கிறாங்க, நானும் போயிருக்கிறேன், எல்லாருமே சொன்ன விஷயம், கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதில்ல, எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எவ்வளவு பவர் இருக்குது, அதை எப்படி சுத்தமாக எவ்வளவு செழுமையாக விளக்கெல்லாம் வச்சு அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணி பயபக்தியாக பூவெல்லாம் போட்டு 5 கால பூஜை செஞ்சு எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலும் இருக்கிற இடத்துல பவர் இருக்கும். பொதுவாக பவர்னாலே விநாயகர் தான். முழு முதற் கடவுள். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளமறை போலுமை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை சிந்தையில் வைத்தடி போற்றுகிறேனே. இதுதான் அவருடைய மந்திரம். இதை சொன்னாலே டெய்லியும் போதும். அன்றைய நாள் சூப்பர், வாழ்க்கை சூப்பர். வெற்றி வேணுமா, வெற்றி விநாயகர். செல்வம் வேணுமா, செல்வ விநாயகர். நீங்கள் நம்பித்தான் ஆகணும். இங்கே போயிட்டு என்னால் ஒரு பெரிய செல்வத்தை அடைய முடிஞ்சிச்சு. டெய்லியும் போவேன். ஆனால் எல்லோரும் ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க, வெறுங்கையோட போகிறது பெருசு இல்லை, ஆனால் வெறுங்கையோட வீட்டுக்கும் போகாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல பூக்களோ ஏதோ ஒன்று வாங்கி சாமிக்கு கொடுங்க, இல்லை வீட்டில் போய் ஏதோ ஒன்று சாமிக்கு போடுங்க. ஆனால் சாமிக்கு ஒரு 10 ரூபானாலும் நீங்கள் செலவழிங்க. அது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். போய் வீசிட்டு சும்மா வந்துடாதீங்க. பிரபஞ்ச சக்தியில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சம்திங் பண்ணினா மட்டும்தான் நமக்கும் கிடைக்கும். போங்க, ஒரு பூ சின்னதாக 10 ரூபாய்க்கு வாங்கி அந்த சாமி கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் வச்சுட்டு வந்தாலே அவர் பார்த்துக்குவார். ஐயர் இல்லாட்டில் சரி, இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் வச்சுட்டு வாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாக செய்ய வேண்டியதை கடவுள் எதிர்பார்த்ததே இல்லை. காணிக்கை யாரும் எந்த கோயில்லையும் இந்து கோயில்லையும் நீங்கள் காணிக்கை கொடுங்கன்னு கேட்டதாக சரித்திரமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக கோயிலுக்கு போகலாம். அதுவும் இந்த கோயிலுக்கு நீங்கள் சுற்றி உள்ளவங்க இல்லாட்டிலும் வெளியூரில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு கரெக்டாக செல்வ விநாயகர் கோயில், கோல்டன் காலனி, அண்ணா நகர் வெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் தெரியும். அப்படி இல்லாதவங்க இந்த யூடியூப் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வழி சொல்கிறோம். போங்க, செல்வத்தை அள்ளுங்க, வாழ்க்கையை நோய் நொடி இல்லாமல் வாழுங்க. 2 விஷயம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான். பணம் அப்புறம்தான். பணமும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறவங்க தான் முழு செல்வந்தன். அதனால் 2 வேணும்னு போங்க. பிள்ளைங்களுடைய ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் இதெல்லாம் முக்கியமான ஒன்று. இதை 3ஐயும் தர செல்வ விநாயகர் காத்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எப்போ வரப்போகிறீங்கிறதா முக்கியம். வந்தவங்க ஏமாற்றத்தோடு திரும்பியதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா உணர்ந்தவன் நானே சொல்கிறேன். அசால்ட்டாக நான் போக ஆரம்பித்தேன். கடைசியில் இப்போ டெய்லியும் போகிறோம் அந்த சைடில். ஏன்னா நானும் அண்ணா நகர் தான், சென்னை. ஸோ வியூவர்ஸ், கோயிலுக்கு போங்க, வெற்றி பெறுங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.